ஏசாயா 45:2 சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வாயாக்குவேன். அப்போ இந்த நாளில் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன கோணல் இருக்குது? கோணல்னா தவறாக நினச்சிடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்குது? நம்ம எதை விட வேண்டியது இருக்குது? கோவப்படுறோமா, ஒரு எரிச்சல் படுறோமா, யாரையாவது எதையாவது சங்கடப்படுத்திடுறோமா, நம்மளால் ஒருத்தர் மனசு நோகுதா, ஏதாவது ஒரு காரியம், ஒரு கோணலுங்கிறது இந்த நாளில் நம்ம இடத்துல காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கோணலை இன்னைக்கு நான் செவ்வாயாக வரேன். அதுக்கு தான் அவர் நமக்கு முன்பாக போகிறார். வசனம் வரும்போது, வார்த்தை வரும்போது ரிசீவ் பண்ணி பிடிச்சிக்குங்க. ஏன்னா இயேசுநாதரை தவிர நீதிமான் பரிசுத்தவான் யாரும் இல்லை. இந்த இடத்துல நின்று பேசுகிற நான் உங்களை காட்டிலும் பாவியிலும் பிரதான பாவி. அதனால தான் என்னையவே கொண்டு வந்து நிற்க வச்சு நீ சத்தியத்தை அறிவி. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கோணல் இருந்தது, எவ்வளவு தாறுமாறு இருந்தது, எவ்வளவு தடைகள் இருந்தது, நீயே போய் அறிவியில் தான் என்னை பிடிச்சி அனுப்பிவிட்டுருக்கிறாரு. நினச்சி பாருங்க. அதான் ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. வெண்கல கதவை நம்ம கையில் யாராவது ஓடிக்க முடியுங்களா? இரும்பு தாழ்பாலை கையில் யாராவது முடியுமா? முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போனேன்னா அதையெல்லாம் எடுத்து போட்டு அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த புதையல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவுக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தடைகளை நீக்கிற கர்த்தர், ஏசப்பா எனக்கு முன்னாடி போங்க,